ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். நேயர்களே, இன்றைக்கு நாம் பேச போகிற மிக முக்கியமான செய்தி வேற ஒன்றுமே இல்லை. அதாவது தமிழ்நாட்டு அரசியலில் சில விஷயங்களை பாயிண்ட் வைஸாக நம்ம பேசலாம், என்ன நடக்குது அப்படின்ட்டு. இப்போ நான் பார்க்குற போது சென்னையில் இருக்கக்கூடிய தோழர் திருமாவளவன் அவர்களுடைய அலுவலகத்தில் 500 என்கின்ற அளவிற்கு ஏராளமான தொண்டர்கள் குவிந்திருந்தார்கள். திருமாவளவன் ஆதரவு கொடுக்க போறாரா? எதற்கு இத்தனை தாமதம்? அறியாத பல செய்திகள் இதில் இருக்கலாம். ஆனால் அனைத்தும் யூகங்கள் என்றும் சொல்ல முடியாது, அனைத்தும் உண்மை என்றும் சொல்ல முடியாது. அதே போன்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு ஏன் இவ்வளவு பெரிய குளறுபடிகள்? இப்போது விஜய்க்கு சமாளிப்பது என்பதுவென்றால் அதிமுகவின் CV சண்முகம் போன்றவர்கள் ஏற்படுகிற குழப்பம், விடுதலை சிறுத்தைகளின் ஆதரவு கிடைக்குமா? தேர்தலுக்கு பிறகு இவ்வளவு குழப்பங்களில் வருங்கால சவால்கள் என்ன? பாரதிய ஜனதா உண்மையாக இந்த அரசியல் சுழற்சியில் சூதாட்டத்தில் தோல்வியடைந்திருக்கிறார்களா? நம்ம நிறைய பேச போறோம் தோழர்களே. விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரவை கொடுப்பதற்கு தயார். திமுகவின் எந்த நிர்பந்தமும் அவர்களுக்கு கிடையாது. திமுகவை விட்டு அவர்கள் வெளியேறுவது என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனை தான். ஆனாலும் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தலித் அரசியலை அவர்கள் முழுமையாக சக்சஸாக ஃபார்மேட் பண்ணதில்லை. ஒரே ஒரு உதாரணம் நமக்கு கிடைத்த தகவல்கள், அவர்கள் உச்சபட்ச பதவிகளிலும் கேபினெட்டுகளிலும் மாநகராட்சிகளிலும் இடம் கேட்பதாகவும் தலித் அரசியலை முன்னெடுக்கும் சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வரவும் அவர் முயற்சிக்கிறார் என்ற கேள்வி நமக்கு வருகின்றது. இதில் நம்முடைய பார்வை என்ன என்றால், பல ஆயிரம் ஆண்டுகளாக ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகம், இன்றும் வெறுப்புக்கு உள்ளாகி கொண்டே இருக்கும் சமூகம். நல்ல கவனித்துக் கொள்ளுங்கள். பல ஆயிரம் ஆண்டுகளாக ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு சமூகம் இன்றும் வெறுப்பால் அவர்கள் அடக்கப்படுகிற ஒரு சமூகம். முடிவெட்டுறதுக்கு இடம் கிடையாது. ஏன் இதெல்லாம் பேசுறா, இதே வேலையா உனக்கு அப்படின்னு கேட்காத, நடத்தே சொல்றேன். இன்னும் பல வீடுகளில் இரட்டை கோலை, செருப்பு தூக்கிட்டு போகணும், தலப்பா கட்டக்கூடாது இல்லையா? பொது மையவாடி என்று சொல்லக்கூடிய நல்லடக்கம் செய்கிற சுடுகாடுகள் இடுகாடுகள் எதுவுமே இல்லை. ஆகவே தான் விடுதலை சிறுத்தைகள் இதனை மையப்படுத்த அதிகாரத்தை கேட்கிறார்கள். அதிகாரம் இருந்தால்தான் நடக்கும். ஒரு காலத்திலும் திமுக அந்த அதிகாரத்தை கொடுக்கவே செய்யாது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். இது ஒரு நல்ல வாய்ப்பாகத்தான் தெரிகிறது. தோழர் திருமாவளவன் ஒரு கொள்கை போராளி. திருமாவளவன் இப்பொழுது ஒரு தகவல் உண்மை என்று எனக்கு தெரியவில்லை, தமது கட்சிக்கு துணை முதல்வர் பதவி கேட்பதாக சொல்லப்படுகிறது. கேபினெட் அந்தஸ்தில் ஒரு மந்திரி கேட்பதாக சொல்லப்படுகிறது. இதெல்லாம் யூகமான தகவல்கள். 3ஆம் முறையாக மாநகராட்சியில் 3 மாநகராட்சிகள் கேட்பதாக சொல்லப்படுகின்றது. 4வதாக மிக முக்கியமான மசோதா ஒன்றை தலித் மக்களுக்காக சட்டமன்றத்தில் கொண்டு வந்து நிறைவேற்ற அவர்கள் கோரிக்கை விடுக்கிறார்கள். இதெல்லாம் அவர்களுடைய கோரிக்கை. நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். 25% தமிழ்நாட்டில் இருக்கும் ஒரு தலித் தலைவர் இதை கேட்பது ஒன்றும் தவறில்லையே. என்ன கேட்டால் என்ன தவறு? அவங்களுக்கு வாய்ப்பே கிடையாது, வழியும் கிடையாது. இப்போது நல்ல வாய்ப்பு. கூட இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் அதிகாரத்தில் பங்கு கேட்கவில்லை, அவர்களும் தலித் அரசியலைத்தான் கேட்கிறார்கள். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை பற்றி நாம் 2வது பேசுவோம்.
காங்கிரஸ் கட்சியும் விடுதலை சிறுத்தைகளுடைய கொள்கைக்கு ஆதரவு கொடுத்துத்தான் ஆக வேண்டும். அப்ப எல்லோரும் இணைந்து அவர்களை இணைத்து எது மாதிரியும் இல்லாத ஒரு புது மாதிரியான ஆட்சியை கொடுப்பதற்கு கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து பாடங்களை சின்ன வயசுல பெற்றுக்கொண்ட திரு விஜய் அவர்கள், ஜோசப் சி விஜய் அவர்கள் இன்றைக்கு சாய்பாபா கோயிலுக்கு சொல்லியிருக்கிறார். திரு முருகனுடைய திருச்செந்தூர் கோயிலுக்கும் சென்றிருக்கிறார். அப்ப அவரை எல்லோரும் தங்களுக்கானவர்களாக ஏற்றுக்கொண்டார்கள். தமிழ்நாட்டு வரலாற்றில் அவர் ஒரு சிறந்த ஒரு வரலாற்றாளர் என்பதை எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள். அது அவருக்கு ஒரு நல்ல சிறப்பு தான். அனைவருக்குமானவர், இவருடைய பொலிட்டிக்ஸ் ஃபார் ஆல், எல்லோருக்குமானது என்றெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒன்றும் தவறில்லை. இப்ப விடுதலை சிறுத்தைகள் கேட்பது சரிதான் என்று ஒரு செய்தியாளனாக நான் சொல்வதில் என்ன தவறு இருக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? என்ன தவறு இருக்கிறது? கொடுக்க வேண்டும், கொடுக்கலாம், கொடுத்துத்தான் ஆக வேண்டும். ஏராளமான தலித்துகள் அவர்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். 30% மேற்பட்ட வாக்குகளை பெற்றிருக்கிறார். அந்த மக்களினுடைய முன்னேற்றத்திற்காக அவர் கேட்பதை பலருக்கு முகஞ்சொலிக்கும். அவர்களை பொறுத்தவரை கேவலம் இல்லை. அவர்களை பொறுத்தவரை எந்த தவறும் இல்லை. அவர்களுக்கு தலித்துகளை பிடிக்காது. ஆனால் வெளியே பேசுவார்கள். பெரியாரை பற்றி பேசுவார்கள், அண்ணாவை பற்றி பேசுவார்கள், எல்லாவற்றையும் பேசுவார்கள். இப்போது நான் உங்களுக்கு சொல்கிறது, விடுதலை சிறுத்தைகள் இன்று மாலை 4 மணிக்கு அறிவிக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. இன்று மாலை 4 மணிக்கு. உண்மையிலேயே அப்படி ஒரு சூழல் வருகிற போது ஆட்சி நிலை பெற்றுவிடும். இது விடுதலை சிறுத்தைகளின் கோரிக்கைகள். அவற்றில் சில முறைப்படுத்தப்படலாம், சில பேசப்படலாம். எல்லா விஷயங்களும் திரு விஜய் அவர்கள் நேரடியாக முகமுகமாக திருமாவளவனிடத்தில் பேச முற்பட வேண்டும். புரோக்கரேஜ் எல்லாம் பண்ணக்கூடாது. நேரடியாக பேசணும். முதலில் மரியாதை நிமித்தம் விடுதலை சிறுத்தைகளுடைய அலுவலகத்துக்கு வர வேண்டும். அப்புறம் சிறுத்தைகளை இருக்கிற இடத்திற்கு அவர்கள் வருவார் போன்று இவர் பனையூருக்கு செல்லலாம். இதிலே ஒரு ஈகோலாம் பார்க்க வேண்டியதில்லை. முதலாக ஒரு அந்தஸ்து, அப்புறம் அவருடைய பாதுகாப்பு, மக்கள் கூட்டம், நெருக்கடி, இதையெல்லாம் தோழர் திருமாவளவன் அழகாக கையாளுவார். இதை அவர் செய்ய வேண்டும். செய்தால் இங்கே ஒரு குழப்பம் இல்லாத சூழல், ஸ்ட்ராங் ஆப்போசிஷன். அதாவது கம்யூனிஸ்டுகள் ஒருபோதும் காலை வரப்போவதில்லை, திருமாவளவனும் காலை வரப்போவதில்லை. இப்போது குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்க நினைக்கும் பாம்புக்கு தலையும் மீனுக்கு வாளையும் காட்டிக்கொண்டு திரியும் திரு காதர் மொய்தீனுடைய நிலை மிகுந்த சரியற்ற செயல்பாடாக நாம் சொல்லப்படுகிறோம். என்னவென்றால், ஒன்று, நீங்கள் ஆதரவை கொடுங்கள், இல்லை என்றால் ஆதரவு இல்லை என்று சொல்லிவிடுங்கள். கருணாநிதியும் கருணாநிதியுடைய மகனும் கண்ணை புற்றி கொண்டு கிணத்தில் விழச் சொன்னால் நாங்கள் விழுவோம் என்பதை போன்று பிளைண்டான ஒரு அறிக்கையை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய தேசிய தலைவர், நம்முடைய மரியாதைக்குரிய பெரியவர், சிறந்த கல்வியாளர் திரு கதர் மொய்தீன் சாஹிப் அவர்கள் அறிவித்திருக்கிறார். அது அவருடைய உரிமை. ஆனால் திடீரென நேற்று அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். விஜய் அவர்களை பதவிக்கு அழைக்கும் கவர்னருடைய நடவடிக்கைகளை தங்கள் கட்சியினுடைய 2 எம்எல்ஏக்களும் மேன்மைப்படுத்துவார்கள், அது அவர்களுக்கு உதவியாக இவர்கள் இருப்பார் என்பது ஒரு குழம்பிய அறிக்கை. ஒன்று, கவர்னர் அதை ப்ரொசீஜரை, புரோட்டோகாலை அமல்படுத்துவதற்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? உங்களிடத்தில் இருக்கிற ஒரே ஆயுதம் அந்த லெட்டர் பேடில் கையெழுத்திட்டு கொடுப்பது மட்டும்தான். நாங்கள் ஆதரவு கொடுக்கிறோம், வெளியிருந்து ஆதரவு கொடுக்கிறோம், கேபினெட்டுக்குள்ளேருந்து ஆதரவு கொடுக்கிறோம் என்பதையெல்லாம் உங்களுக்கும் கட்சிக்குள்ளும் உள்ள பிரச்சனை. ஆனால் கவர்னர் மாளிகைக்கு நீங்கள் ஆதரவு கடிதம் மட்டும்தான் கொடுக்க வேண்டும். வெளியிருந்து கொடுப்போம், உள்ளே இருந்து கொடுப்போம் தேவையில்லை. என்னுடைய 2 எம்எல்ஏக்களும் ஆதரவு கொடுக்கிறோம். அதை விடுத்து எங்கள் 2 எம்எல்ஏக்களும் கவர்னருடைய செயல்பாடை மேன்மைப்படுத்துவார்கள் என்று புரியாத அர்த்தத்தில் என்ன சொல்கிறீர்கள்? இது என்ன? இந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன? புரியவில்லை. அதற்கு பிறகு ஸ்டாலினிடத்திலே போய் சேர்ந்து கொள்கிறார். அவரிடத்திலே கேட்க வேண்டும் என்று சொல்கிறார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் பேரளவுக்குத்தான் அது. ஆனால் அவர்கள் திமுகவின் ஒரு அங்கம் தான். அப்படி நிறைய பேர் இருக்காங்க.
சரியா? இன்னைக்கு ஜவாஹிருல்லா தனித்து நின்றிருந்தால் அவர் இங்கே வந்திருப்பார். ஜவாஹிருல்லா அவர்கள் மனிதநேய மக்கள் கட்சி தனித்து நின்றிருந்தால் அவருடைய சின்னத்தில் நிற்காம போனது அவருக்கு பெரிய துரதிர்ஷ்டம். அவர் ஒரு பேராசிரியர், அவருக்கு ஒரு அழகான பதவி கொடுத்து அல்லது சட்டமன்றத்தின் சபாநாயகரை கூட அழகு பார்த்திருப்பார்கள். இந்த இஸ்லாமிய கட்சிகள் அனைவரும் தங்கள் தலையில் மண்ணெல்லி போட்டு கொண்டு தள்ளுகிறார்கள். அதை பற்றி நாம் தனியாக பேசுவோம். காரணம், திமுக ஒன்றுதான் தங்களுக்கான முகம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஏன் இன்றைக்கு கூட திரு விஜய் அவர்கள் வலதுசாரி சித்தாந்தத்தோடு இணைந்திருக்கிற யாரிடத்திலும் ஆதரவு கேட்கவில்லை. அவர்கள் இடதுசாரி இடத்திலே கேட்டார்கள், சிறுபான்மையினிடத்தில் கேட்டார்கள், காங்கிரஸ் கட்சியிடத்தில் கேட்டார்கள், தலித் தலைவரிடத்தில் தான் கேட்டார்கள். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது தோழர் முஸ்தபா அவர்கள் ஒரு எம்எல்ஏ திருச்சியில் வெற்றி பெற்றிருக்கிறார். அவர்தான் ரொம்பவே மெனக்கெட்டு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவரை பார்த்து பார்த்து பேசி நீங்கள் எப்படியாவது ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று கேட்டதன் விளைவாக நேரடியாக ஆதரவு கொடுக்காமல் அவர் இதையெல்லாம் சொல்கிறார் என்ற தகவலும் நமக்கு சொல்லப்படுகிறது. ஆனால் திமுகவுக்கு பயப்படுகிற காதர் மெய்தீன் சாஹிப் அவர்களும் அவருடைய கட்சியும் ஒன்று ஆதரவு இல்லை என்றால் இல்லை. கவர்னருடைய நடவடிக்கையை மேன்மைப்படுத்த எனது 2 எம்எல்ஏக்களும் துணை நிற்பார்கள் என்றால் என்ன அர்த்தம்? புரியவில்லை. தலைகால் சுட்டுகிறது. இன்று மாலை 4 மணிக்கு சிறுத்தைகள் நல்ல முடிவு அறிவிக்க இருக்கிறார்கள் என்றுதான் நமக்கு தகவல்கள் வருது. நல்ல முடிவென்றால் விஜய்க்கு ஆதரவாக செயல்பட போவதாகத்தான் நமக்கு வருகிறது. அவர்களுக்குள் நடந்த அந்த பரிவர்த்தனைகள், பதவி கேட்பு, ஆதவ் அர்ஜுன் பேசியது, விஜய் அவர்கள் எடுக்கிற முடிவெல்லாம் இனி நாளை மறுநாள் வரும். ஆனால் இந்த ஆட்சிக்கு 100% கவிழ்வதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் எந்த நேரமும் எதையும் பாய்ச்சும் ராட்சச ஆயுதத்தை வட இந்திய சனாதன சக்திகள் வைத்திருப்பார்கள். இவர் இடதுசாரி தலித் அரசியல் இப்படியெல்லாம் பேசி கொண்டிருந்தால் அவர்களுக்கு பிடிக்காது. அவர்களுக்கு இப்பொழுதே கைகளும் கால்களும் நமத்து கொண்டிருக்கும், எதையாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று. வழி இல்லை. இப்போது சனாதன சக்திகளான பாஜக, திராவிட கட்சியான திமுக, அதிமுக, இவர்கள் மிகப்பெரிய ஊழல் கட்சிகள், மிகப்பெரிய ஊழல்வாதிகள், பல 100 தலைமுறைகளுக்கு பணம் சேர்த்து விட்டவர்கள். திராவிட முன்னேற்ற கழகமும் பல 100 ஆண்டுகளுக்கு தலை சேர்த்து அதிமுக எடப்பாடியின் கம்பெனியும் இதை எதிர்கொள்வது விஜய்க்கு பெரிய சவால். அடுத்து அவர் கொடுத்திருக்கிற வாக்குறுதியில் 12 லட்சம் கோடி பெரும் சவால். இன்று மாலை 4 மணிக்கு விடுதலை சிறுத்தைகளின் அறிவிப்பு வரும் என்று இப்பொழுது பிரதான தொலைக்காட்சி செய்தி வந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் அடுத்த செய்தியில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.